ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அஃபிஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரெஸ்ட் ஐஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு May 13, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிசி பெர்ஸ்பெக்டிவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸில் வந்து ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அனௌன்சஸ் 20 lakh crore எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு நம்ம நேஷனை அட்ரஸ் பண்ணியிருந்தார். ஏன்னா வந்துட்டு இந்த COVID-19 அட்டாக் டைம் பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரியில் வந்துட்டு ஹெல்த் கிரைசிஸ் மட்டும் நடக்கலை, பேரலாக வந்துட்டு எக்கனாமிக் கிரைசிஸும் நடந்திருக்குது. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜனவரி மாதத்துலேயே வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரு ரிசெஷன் லைக் கண்டிஷன் ப்ரிவேல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போவே வந்துட்டு நம்மளுடைய க்ரோத் ரேட் அஃபெக்ட் ஆகி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த COVID-19 கிரைசிஸ் இந்தியாவில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு கண்ட்ரியில் இப்போ லாக்டவுன் சினாரியோவில் நம்ம எக்கனாமியை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு சரி கட்டுறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த 20 lakh crore அப்படின்றத இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த 20 lakh crore அப்படின்றத வந்துட்டு பேசிக்கலாக என்ன பார்த்தீங்கன்னா அதோடைய தீம் என்ன அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ட் ரிசலண்ட் இந்தியா. அதாவது வந்துட்டு செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்றதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு 5 பில்லரை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இன்னொரு முக்கியமாக வந்துட்டு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அந்த செல்ஃப் ரிலையண்ட்டாக இருந்ததுக்கும் இன்னுமே வந்துட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறதுக்கும். அதாவது மெயினாக இந்த COVID-19 அட்டாக்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா USA மாதிரியான கண்ட்ரிஸ், அதாவது வேர்ல்டில் வந்துட்டு ஒன் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரிஸ்னு கன்சிடர் பண்ணுற யூஎஸ்ஏவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த காலகட்டத்தில் மாஸ்க்கு, அந்த ப்ரொடெக்டிவ் பர்சனல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் தென் வந்துட்டு மெடிசன்ஸு இதெல்லாம் வந்துட்டு அதர் கண்ட்ரீஸ்லேருந்துட்டு இம்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இந்தியா முடிஞ்ச அளவு வந்துட்டு இதில் வந்துட்டு ஓரளவு செல்ஃப் ரிலையன்ஸாக இருந்துச்சு. இன் அடிஷன் டு தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த குறுகிய காலகட்டத்திலே இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான இந்த ப்ரொடெக்டிவ் பர்சனல் எக்யூப்மெண்ட்ஸை நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறோம். அது தவிர இந்த மாஸ்க்கும் வந்துட்டு நம்ம இண்டிஜினஸாக நிறையா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்றதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஈவன் தான் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணாலுமே அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியா வந்துட்டு இந்த பழைய அதாவது 1991க்கு முன்னாடி 1991க்கு அப்புறம் அப்படின்னு 2 கேட்டகரியாக இந்தியாவுடைய குறிப்பாக நம்மளுடைய எக்கனாமிக் டெசிஷன்ஸு செப்பரேட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா 1991க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி அப்படின்றது நம்ம முடிஞ்ச அளவு வந்துட்டு க்ளோஸ்டு எக்கனாமியாக தான் இருந்தோம். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஒரு ப்ரீடாமினன்ட் ரோல் வந்துட்டு வகிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் 1991க்கு அப்புறம், அதாவது குறிப்பாக 1991 நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு பிக் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது வந்துட்டு LPG அப்படின்வாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இது மூலிமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் எக்கனாமியை ஓப்பன் அப் பண்ணி விட்டோம் வேர்ல்டு எக்கனாமிக்கு. அப்போ தான் வந்துட்டு குளோபலைசேஷன் வேர்ல்டை வந்து நோக்கி நம்ம வந்துட்டு இன்டர்கனெக்டட் மார்க்கெட்ஸை நோக்கி போயிட்டு இருந்தோம். சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்றது நம்ம பழைய இந்தியாவுக்கு போகிறத குறிக்குமா அப்படின்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆன்சரும் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கான்டெக்ஸ்டில் இந்தியா வந்துட்டு வாசுதேவ குடும்பகம், அதாவது வந்துட்டு வேர்ல்டே வந்துட்டு ஒரு ஃபேமிலி தான் அப்படின்ற ஒரு பிரின்சிபலில் தான் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றது அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டுக்கு எதிரான விஷயங்கள் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. பட் ஒன்லி விஷயம் என்னென்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன் அடிஷன் டு தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் அந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு 5 பில்லர்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக சொல்லியிருக்கிறாரு. இது எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் குறிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எத்திக்ஸ்க்கு வந்துட்டு அதாவது வந்துட்டு GS மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்ஏ டாபிக்ஸில் குறிப்பாக வந்துட்டு இந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸில் கோட் பண்ணலாம் டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு எக்கனாமிக் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லா வருஷமே எஸ்ஏல கேட்பாங்க. இன் அடிஷன் டு தட் GS மெயின்ஸ் பேப்பர் 3ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் எக்ஸாம்பிள் வந்துட்டு கண்டிப்பாக கோட் பண்ணுற மாதிரி எக்ஸாமில் வரலாம். ஸோ இதனால் வந்துட்டு இந்த டாபிக் வந்துட்டு கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் அந்த 5 பில்லர்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்கனாமியை சொல்கிறாரு, ரெண்டாவது வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை சொல்கிறாரு. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் குறிக்கும், ஹியூமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் குறிக்கும். டெமோகிராஃபி அப்படின்றது வந்துட்டு பாப்புலேஷன். இது தவிர வந்துட்டு அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா 2 அடிஷ்னல் விஷயங்கள், அதாவது வந்துட்டு டெக்னாலஜி ட்ரிவன் சப்ளை செயின் சிஸ்டம். ஏன்னா இதை வந்துட்டு மெயினாக சொல்கிறாருன்னா இந்தியாவில் வந்துட்டு இந்த COVID-19 அட்டாக் வந்தப்போ வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்துட்டு என்ன தான் செல்ஃப் ரிலையண்ட்டாக அந்த விஷயங்கள்லாம் மெடிசன்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி நிறைய கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அந்த மெடிசன்ஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்னு சொல்லப்படுற ஆக்டிவ் ஃபார்மகுட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு 70% நம்ம வந்துட்டு சைனா கிட்ட இருந்து தான் இம்போர்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான விஷயத்தை, அதாவது மெடிசன்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்போ ஒரு இன்டெகிரேட்டடான சப்ளை செயின் சிஸ்டம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றதே ஒரு கிரிட்டிசிசமாக பார்க்கப்பட்டுச்சு. இதனால தான் வந்துட்டு
வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சப்ளை செயினை வந்துட்டு இந்தியா வந்துட்டு இப்போ இந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாருன்னா லோக்கல்லே வந்துட்டு சோர்சிங் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு இந்த கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இந்தியா காட் இன் யூஎஸ் சைனா ஸ்பேட் ஓவர் தைவான் ஸ்டேட்டஸ் அட் WHO. ஸோ பேசிக்கலாக இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது WHOவில் வந்துட்டு நெக்ஸ்ட் சேர்பர்சனாக இந்தியா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா WHOட கண்டிஷனே ரொம்ப கிரிட்டிக்கலாக நெருக்கடியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு USA வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் WHO ப்ராப்பரான ஒரு ரோல் ப்ளே பண்ணல, கரெக்டாக வார்னிங் பண்ணல, இன் அடிஷன் வேர்ல்டுக்கு ப்ராப்பரான அவேர்னஸ் கொடுக்கல, அந்த அலர்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பல கிரிட்டிசிசம்ஸ் சொல்லியிருக்கிறாரு. இதனால் வந்துட்டு USA வந்துட்டு பார்த்தீங்கன்னா WHO கொடுக்குற ஃபண்டிங் அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அரௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் த ஃபண்டிங் வந்துட்டு WHOவுக்கு USA தான் பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது ஸ்டாப் பண்ணியிருக்கிறதே வந்துட்டு WHOவை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு இப்போ சேர்பர்சனாக வந்துட்டு ஆக போகுது. வேர்ல்டுலேயே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ்ன்றதை பேண்டமிக்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலைகளுக்கு இப்போ வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான ரோல் இங்கே ப்ளே பண்ணி ஆகணும். செகண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன அங்கே வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்காக இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்குன்னா டைவானுக்கு வந்துட்டு அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு USA வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவான் அப்படின்றதே வந்துட்டு ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா, அதாவது சாவர்கிரைன் ரைட்ஸில் வந்துட்டு சைனாக்கு வந்துட்டு ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியாவாக பார்க்கப்படுது தைவான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சேர்பர்சன் கீழே நம்ம தைவானுக்கு இந்த மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம்னா, அதாவது அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம்னா அது பெரிய அளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்துட்டு நம்ம USAக்கு க்ளோஸாக பிஹேவ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் டைரெக்டாகவே காமிக்கும். ஆனால் வந்துட்டு இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி அப்படின்றது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரூஷியலான செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங் இண்டிபெண்ட்டாக வந்துட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி இருக்குது. ஸோ இந்த கைட்லைன்ஸில் இப்போ இந்தியா வந்துட்டு என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இன் அடிஷன் டு தட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த WHO வந்துட்டு WHA அப்படின்றது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் மேக்கிங் ஆர்கனைசேஷனாக பார்க்கப்படுது. ஏன்னா வந்துட்டு இந்த WHA அப்படின்றது தான் வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வந்துட்டு குரூஷியலாக வந்துட்டு WHOக்கு வந்துட்டு இந்த ஆனுவல் பட்ஜெட்டிங் வந்துட்டு எப்படி அலாட் பண்ணணும் அப்படின்ற ரிலேட்டட் டெசிஷன்ஸ்லாம் இங்கே எடுப்பாங்க. ஸோ WHOட பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது UN ஏஜென்சியில் தான் வருது. இது பப்ளிஷ் பண்ணுறது வேர்ல்டு ஹெல்த் ரிப்போர்ட். இது எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேர்லேயே வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கிறதுனால இது பப்ளிஷ் பண்ணுறது WHO தான் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்கன்றதுனால இந்த மாதிரியான கொஷின்ஸ் UPSC எக்ஸாமினேஷனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. ரேதர் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்லேருந்து எவ்ரி இயர் கொஷின் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்துட்டு நம்ம குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பப்ளிஷ் பண்ணுறதும் WHO தான். ஸோ அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த WHOடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது ஜெனிவாவில் இருக்குது. அது சுவிட்சர்லாண்டில் லொக்கேட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா பெரிலியஸ் ஸ்டேட், அதாவது பெரிலியஸ் ஸ்டேட் அப்படின்றது இந்த ஹிந்து எடிட்டோரியல் ஆர்டிக்கலில் எதை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்தியாவில் இருக்கிற நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய ஃபினான்ஸ் கண்டிஷன். ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா மிக மிக நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ பிளேஸ் ஆகிருக்கு. ஏன் இந்த சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவலான ஒரு ரோல் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த COVID-19 மாதிரியான அட்டாக் வந்தப்போ ஆல்ரெடி வந்துட்டு கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு 6 லட்சம் கோடி வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ரெக்கவரி பேக்கேஜ்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் வந்துட்டு நம்ம அப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு 1.7 lakh crore தான் வந்துட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுலையுமே பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டிவான மெஷராக இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த COVID-19 அட்டாக் வந்த காலகட்டத்தில் டெஸ்டிங் பண்ணுறது, இந்த குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ் எல்லா செலவுகளுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் யூனியன் கவர்மெண்ட் ஏற்றுக்க சொன்னிச்சு. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் ஆயிருச்சு. இது தவிர வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண காலகட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு க்ரூஷியலாக வரக்கூடிய ஃபினான்சஸ் எல்லாமே பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. இதில் வேற அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு நார்மலாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையும் இருந்துச்சு. இதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய ஃபினான்சஸ் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய ஃபிஸ்கல் டெஃபிசிட்ஸ் லிமிட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக 3% இருக்கிறத ஒரு 4.5% ரிலாக்ஸ் பண்ணால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு மார்க்கெட்லேருந்து பாரோ பண்ண முடியும். ஸோ இன் அடிஷன் டு தட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக லாக்டவுனில் எந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸை அலோவ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு டெசிஷன் மேக்கிங்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா கெட்டிங் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அவுட் ஆஃப் ஜாம். அதாவது ஜாம் அப்படின்றது வந்துட்டு ஜன்தன், ஆதார், மொபைல் பேங்கிங். ஸோ இந்த மூணுத்தையுமே வந்துட்டு ஒரு ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்துட்டு பிஜேபி கவர்மெண்ட்டோடைய ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷராக பார்க்கப்பட்டுச்சு. 2014 அவங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு இந்த ஜன்தன், ஆதார் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் இன்டெகிரேஷன் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு பெரிய ட்ரீம் சேஞ்சிங் மொமெண்ட் இந்தியாவுக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை வந்துட்டு இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா டோட்டல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசமே வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஓவர் ஆகிடும். எல்லோரும் வந்துட்டு இனிமேல் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்புறம் ஏடிஎம் போகிறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீமியாக வந்துட்டு ஒரு மெஷர் மூலிமா அப்போ வந்துட்டு பிஜேபி கவர்மெண்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோடைய செயல்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான சுச்சுவேஷனில் இருக்குது. அதை தான் வந்துட்டு இந்த ஆத்தர் வந்து கோட் பண்ணுறாரு. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 அட்டாக் வந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் வந்துட்டு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா யூஸ் பண்ணது ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் தான். ஜன்தன் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு குறிப்பாக ஃபீமேலுக்கு தான் அந்த இனிஷியலான அனௌன்ஸ்மெண்ட், அதாவது முதல்ல வந்துட்டு 500 ரூபா வந்துட்டு எல்லார் அக்கௌண்ட்லேயும் போட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை இந்த ஆத்தர் வந்துட்டு சொல்கிறாருன்னா இந்த ஜாமோடைய செயல்பாடுகள் பல அளவில் வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்துட்டு இதோடைய எப்படி வந்துட்டு இதோடைய ஃபங்க்ஷனிங் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்துட்டு சொல்கிறாரு. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாம் அப்படின்றதோடைய அப்ஜெக்டிவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொபைல் பேங்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு பேமெண்ட் மெக்கானிசமும் இது மூலிமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மெக்கானிசம் வந்துட்டு எந்த அளவுலையுமே செயல்பாட்டில் வரல. ஏன்னா வந்துட்டு அதில் எந்த ப்ரைவேட் ப்ராஃபிட்டும் இல்லாததுனால அதை எந்த அளவுலையும் முயற்சி எடுத்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மொபைல் பேங்கிங் அப்படின்றதான் லேட்டரும் வந்துட்டு கவர்மெண்ட்டும் வந்துட்டு பெரிய அளவில் இதை என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது நம்ம இந்த COVID-19 அட்டாக்கில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஜாம் அப்படின்றது வந்துட்டு மிக அளவில் வந்துட்டு பயன்பட்டுருக்கணும். ஆனால் அப்படி பயன்படலை. ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜன்தன் ஆதார் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கவரேஜ் அப்படின்றது வந்துட்டு புவர் செக்டார்ஸை மட்டும் கவர் பண்ணல. இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜன்தன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு இதோடைய ஃபங்க்ஷனிங்லேயும் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜன்தன் அப்படின்ற இந்த ஜாம் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், அதில் வந்துட்டு ஆதாரை இன்டெகிரேட் பண்ணியிருக்கணும், மொபைல் கூட அந்த ஃபோன் நம்பர் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மூணுமே இருந்தால் தான் வந்துட்டு இது இந்த மெக்கானிசம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்துட்டு புவர் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இந்த தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்றது இதை வந்துட்டு இந்த மெக்கானிசத்தை பயன்படுத்தி அவங்க அந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் முயல் பண்ணுறப்ப, அதாவது அவங்க அந்த கேஷை வந்துட்டு எடுக்கிறதுக்கு இந்த தம்ப் இம்ப்ரெஷன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு ஜார்க்கண்ட் போன்ற மாநிலத்திலலாம் என்ன ஆகுதுன்னா நிறைய வந்துட்டு மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவி லேபர் பண்ணுறதுனால அவங்க கையில் இருக்கிற கைரேகையே வந்துட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு அழிஞ்சு போயிடுது. ஸோ அவங்களாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ். அவங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் லேபரர்ஸாவோ, வேஜ் ஒர்க்கர்ஸாவோ, கேஷுவல் ஒர்க்கர்ஸாவோ வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாமை வந்துட்டு யூஸ் பண்ணி ஒரு கேஷ் ட்ரான்ஸ்ஃபருக்கு போகிறப்ப நிறையா டைமில் வந்துட்டு இது ஃபங்க்ஷன் ஆகாமையோ போயிடுது. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு திரும்ப வந்துட்டு நார்மலாக பேங்க்கில் போய் தான் வந்துட்டு எடுக்கிற மாதிரி ஆர்எல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் அப்படின்றதுக்கு தான் போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளாஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இந்தியாவில் இது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அட்லீஸ்ட் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இந்த ஜாம் அப்படின்றதுல இந்த ஜன்தன், ஆதார், சரி மொபைல் பேங்கிங் இதுதான் வந்துட்டு செயல்படலை. அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ட்ரினிட்டியில் ஜன்தன் யோஜனா அந்த அக்கௌண்ட்டாவது வந்துட்டு ப்ராப்பராக செயல்பட்டுச்சா அந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபரில் அப்படின்னு கேட்டால் அதுவும் ப்ராப்பராக வந்துட்டு செயல்படலை. இன் அடிஷன் டு தட் கவர்மெண்ட் சென்ட் பண்ணியிருக்கிற இந்த 500 rupees அப்படின்றதும் வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா கிடையாது. இது ரொம்ப ரொம்ப நாமினலான ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போ வந்துட்டு அவர் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் அப்படி அதை யூஸ் பண்ணி நம்ம கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு ப்ராப்பரான விஷயமா அப்படின்னு கேட்டால் இவர் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக கிடையாது, அதில் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. ரேதர் வந்துட்டு இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வந்துட்டு என்ஆர்ஜிஏ வேஜ் ஒர்க்கர்ஸ் அந்த ஐடி கார்டை ஜாப் கார்ட்ஸ் மூலிமா வந்துட்டு அவங்களுக்கு டைரெக்டாக கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருந்தா. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் தான் வந்துட்டு நிறையா வந்துட்டு வேலை செய்கிறாங்க. அதுலேயும் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு உமன் லேபரர்ஸ்
ஃபீமேல் ஹெட்டுக்கு தான் வந்துட்டு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அப்படி வந்துட்டு நம்ம இந்த NRJ கார்ட்ஸ் மூலிமா வந்துட்டு மக்களுக்கு காசு கொடுத்துருந்தோன்னா அது மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கும். ஆனால் வந்துட்டு ரேதர் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டை வந்துட்டு செயல்படுத்தினாங்க. இந்த ஜன்தன் அக்கௌண்ட் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு யூனிவர்சலாக இருக்குது. இதில் வந்துட்டு போர் பீப்புள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்துட்டு ஈவன் போகிற தவிர எல்லா கேட்டகரி ஆஃப் மக்களும் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ போர் பீப்புளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டை வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணதுனால நிறைய பேருடைய அக்கௌண்ட் டார்மெண்ட்டாக இருந்ததுனால கவர்மெண்ட் சென்ட் பண்ண இந்த கேஷ் அப்படின்றது அவங்க அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்து இன்றைக்கி அவங்க கைக்கு போச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு. இன் அடிஷன் டு தட் இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸில் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய எக்ஸ்க்ளூசிவ் எரர்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டே வந்துட்டு யூனிவர்சலாக இருக்குது, நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. அதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் மிகவும் வந்துட்டு தேவைப்படுறது வந்துட்டு போர் பீப்புள் தான். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி half ஆஃப் த போர் பீப்புளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜன்தன் அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கிறாங்களாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் சென்ட் பண்ண இந்த 500 rupees அப்போ அவங்க அசஸ் பண்ண முடியலன்னா இது மிகப்பெரிய ஒரு ஃப்ளாட் மெக்கானிசமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதனால தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த NRJ ஜாப் கார்டு அப்படின்றது வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு ஓரளவு வந்துட்டு ப்ரொடக்டிவான ஒரு ரோல் ப்ளே பண்ணும், பாசிட்டிவான சைன். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஜன்தனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அக்கௌண்ட்டில் வந்துட்டு காசு போட்டு விட்டாலும் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காசு போட்டதை போய் வித்ரா பண்ணுறதுக்குன்னே போய் பேங்க்கில் போயிட்டு பெரிய அளவில் க்யூவில் நின்று இருக்கிறாங்க. இங்கே வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் அப்படின்றது மீறப்பட்டு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு ரேதர் வந்துட்டு NRJ கார்ட்ஸ் மூலிமா கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா டைரெக்டாக வந்துட்டு அவங்க கையிலே வந்துட்டு கேஷும் கொடுத்துருப்பாங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கை பெட்டராகவும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் இந்த ஆத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. இது தவிர நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இன்க்ளூசிவ் எரர்ஸும் இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டுன்றது இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட்டட் செக்டாருக்கு வந்துட்டு இந்த பணம் வந்துட்டு போய் சேரலை அப்படின்றதான் இந்த ஆத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஸோ இன் அடிஷன் டு தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆதாரில் வந்துட்டு ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் அண்ட் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் இந்த 2 மெக்கானிசமை பயன்படுத்துறதுலேயே ஆல்ரெடி நிறைய டெக்னிக்கல் கிளிச்சஸும் இருக்குது. இதுவுமே வந்துட்டு ரூரல் ஏரியாஸில் ப்ராப்பராக வந்துட்டு எஃபெக்டிவாக செயல்படுத்த முடியலை. ஸோ அதனால் ஃபைனலாக வந்துட்டு இந்த NRJ ஜாப் கார்டு லிஸ்ட் அப்படின்றத கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் சிஸ்டம், ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா UPSCயில் இப்போ தான் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் ஆதாரோடைய பேசிக்ஸ் பற்றி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து எக்ஸாமினேஷனுக்கு கொஷின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 கான்செப்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆதார் மூலிமா பேமெண்ட் பண்ணுறது வந்துட்டு அதாவது வந்துட்டு ஆதார் கார்டு வந்து ஒரு பிரிட்ஜாக செயல்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆதார் நம்பரை வச்சு அது மூலிமா வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதார் எனேபிள்டு பே சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எங்கே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அதாவது கிராமப்புறங்களில் மைக்ரோ ATM ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைக்ரோ ATM ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா இதோடைய கான்செப்ட் வந்துட்டு இப்போ ஜென்ரலாக கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா பேங்கிங் அப்படின்றது அதோடைய ரீச் அப்படின்றது ரொம்ப கம்மி. ரெண்டாவது ATM அப்படின்றதும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு நிறைய இடத்துல அவைலபிலிட்டி இல்லை. இதனால் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேங்கிங் செக்டாரில் மைக்ரோ ATM அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கடையில் போய் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் ஸ்வைப்பிங் மிஷின் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு மிஷின் வந்துட்டு பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. அவங்க இதை எடுத்துகிட்டு போய் கிராமப்புறத்தில் யாரெல்லாம் வந்துட்டு கேஷ் வந்துட்டு வித்ரா பண்ணணுமோ அவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய டெபிட் கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு இன் அடிஷன் டு தட் அவங்களுடைய பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் அதாவது வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டோ தம் இம்ப்ரெஷன் அதாவது அது கொடுக்குறப்ப அவங்க வந்து கேஷை வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பேர் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இட்டாலி இந்தியா அண்ட் ஏ காமன் த்ரெட் இன் பார்ட்னர்ஷிப்.
ஸோ பேசிக்கலாக இந்த ஆர்டிக்கிளில் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்துட்டு இந்தியாவுடைய இட்டாலி அம்பாசிடர். அதனால் வந்துட்டு இட்டாலியில் இருக்கிற கொரோனா வைரஸ்க்கு அட்டாக் கண்டிஷனையும் இந்தியாவில் இருக்கிறதையும் இட்டாலியில் இருக்கிறதையும் ஆக்சுவலாக கம்பேர் பண்ணி எழுதியிருக்கிறாரு. 2 பேருமே ஒரே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் டேக்கிள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரே மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இது தவிர வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவும் இட்டாலியும் இப்போ வேர்ல்டு குளோபல் கவர்னன்ஸில் நிறைய பெரிய ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வருது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் G20 மீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த வருஷம் நடக்க போகிறது இட்டாலி தான் வந்துட்டு பிரசிடென்ட்ஷிப் எடுக்க போகுது. தென் 2022 இந்தியா வரப்போகுது. ஸோ குளோபல் கவர்னன்ஸில் நம்ம இது வந்துட்டு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தவிர வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்டாலி வந்துட்டு இன் அடிஷன் டு தட் நெக்ஸ்ட் இயர் அதாவது COP26 உடைய கிளைமேட்டிக் சேஞ்சு இவங்க வந்துட்டு சேர் பண்ண போகிறாங்க யூகே கூட சேர்ந்து, அதாவது பிரிட்டன் கூட சேர்ந்து இட்டாலியும் வந்துட்டு COP26 அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26 அப்படின்னு சொல்லுவாங்க. COP மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கோப்பன்ஹேகன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், COP26ன்னுவாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி மீட்டிங்ஸ் 26 வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் இதாக போகிறதுல கோச்சார் அதாவது யூகேவும் இட்டாலியும் சேர்ந்து பண்ணுறாங்க. சரி, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வேர்ல்டு லெவலில் இருக்கிறதுனால இந்தியாவும் இட்டாலியும் என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இவர் என்ன சொல்கிறாரு, இனோவேஷன் சஸ்டைனபிலிட்டி வந்துட்டு ரொம்ப காமனான தீமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இனோவேஷன் அப்படின்றது வந்துட்டு ஐடியாஸில் ஹேப்பன் ஆகலாம், மெத்தட்ஸில் ஹேப்பன் ஆகலாம், ப்ராசஸில் ஹேப்பன் ஆகலாம், டிவைசஸில் ஹேப்பன் ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமென்ஷன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எஸ்ஏ ரிலேட்டட் டாபிக்ஸில் இந்த இனோவேஷன் ரிலேட்டடாக கொஷின்ஸ் நிறையா கேட்டிருக்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. ஏன்னா எஸ்ஏ டாப்பிக்கில் வந்து ஜென்ரலாக சயின்ஸ் அண்ட் டெக் கொஷின்ஸ் ரிலேட்டட் வந்துட்டு எப்பயுமே ஒரு கொஷின் கேட்பாங்க. இன் அடிஷன் டு தட் இந்த மாதிரி இனோவேஷன் கான்செப்ட்ஸ் அது வந்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரியான ஆன்சர்ஸில் நீங்கள் இந்த டைமென்ஷன்ஸ் எழுதுறது உங்களுக்கு நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டைமென்ஷன்ஸை நோட் பண்ணி வச்சுக்காங்க. இன் அடிஷன் டு தட் சஸ்டைனபிலிட்டி கான்செப்டை பற்றியும் ஒரு சொல்லியிருக்காரு. ஸோ ஜென்ரலாக சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு அதாவது நம்மளுடைய ப்ரெசன்ட் ஜென்ரேஷன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு போகிறது தான் வந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதை வந்துட்டு எந்த அளவுலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்துட்டு அவங்க அசஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய ரிசோர்ஸஸை நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு சஸ்டைனபிலிட்டியோட பேசிக் கான்செப்ட்டு. ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இந்தியா மே மிஸ் நியூட்ரிஷன் டார்கெட்ஸ். ஸோ இது வந்துட்டு குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணது WHO. இது வந்துட்டு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த வருஷம் கண்டிப்பாக எக்ஸாமினேஷனில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் யூபிஎஸ்சியில் டிஃபால்ட்டாக கேட்குறாங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில். அதுலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான வரக்கூடிய கொஷின்ஸில் அந்த டாபிக்ஸில் இருந்தால் நிறைய கொஷின்ஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். சரி, இந்த குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா நிறைய வந்துட்டு இன்இக்வாலிட்டி ஸ்மால் நியூட்ரிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு இந்த மால் நியூட்ரிஷன் அப்படின்றதுல வந்துட்டு இந்தியா வந்துட்டு 2025க்கு ஒரு 6 டார்கெட் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு வேர்ல்டு கண்ட்ரீஸில் இப்போ இந்தியா வந்துட்டு ஒன் ஆஃப் த கண்ட்ரி இதை அச்சீவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த 6 விஷயத்தையும் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆக்சுவலாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இது பொதுவாக வந்துட்டு எக்ஸாமினேஷனுக்கு தேவைப்படாது இந்த ஃபேக்ட்ஸு. பட் ஆனால் வந்துட்டு இதில் கொடுத்துருக்கிற பேசிக்ஸு ஸ்டண்டிங், வேஸ்டிங் அண்ட் தென் அண்டர் வெயிட் இதெல்லாம் வந்துட்டு இந்த டெர்மினாலஜிஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்துட்டு GS மெயின்ஸ் 3 பேப்பரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் டைரக்டடாக இது ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்துட்டு சிலபஸில் வருது சப் டாபிக்ஸில். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு டெஃபினிஷன்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் நம்ம கண்டிப்பாக இதோடைய டிஃபரன்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன் அடிஷன் டு தட் இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக வந்துட்டு 6 டார்கெட் 2025க்கு இந்தியா அச்சீவ் பண்ணுறதுல 4 டார்கெட்டை கம்ப்ளீட்டாகவே மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்று ஸ்டண்டிங், அதாவது வந்துட்டு அண்டர் 5 சில்ட்ரனுக்கு ஸ்டண்டிங் வந்து அச்சீவ் பண்ண மாட்டோம். ரெண்டாவது வந்துட்டு அனிமியா அப்படின்றது வந்து அயன் டெஃபிஷியன்சி, உமனுக்கு வந்துட்டு அதை அச்சீவ் பண்ண மாட்டோம். சைல்டு ஓவர் வெயிட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், இந்த டார்கெட்ஸ்லாம் நம்ம அச்சீவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு குறிப்பாக இந்தியா வந்துட்டு எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்மளை வந்துட்டு ஒஸ்ட் கண்ட்ரிஸாக பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்மளுடைய கம்பேரிசன்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியான நைஜீரியாவையும் இந்தோனேஷியாவும் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் எதுலன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டண்டிங்கில் இருக்கக்கூடிய டிஸ்பேரிட்டிஸ் அதில். இன் அடிஷன் டு தட் இந்த குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட்டில் வந்துட்டு மெயினாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டிஸ்பேரிட்டிஸ் அப்படின்றது இந்த ஸ்டண்டிங்கில் அதிகமாக ப்ரிவலன்ஸ் இருக்குது. எங்கன்னா கிராமப்புறங்களில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது நகர்ப்புறத்தை கம்பேர் பண்ணுறப்ப. சரி, இது தவிர வந்துட்டு இன்னொரு விஷயமும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க
சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது வந்துட்டு இந்த ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி ஃபேக்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது டபுள் த ரோல் வந்துட்டு ஃபீமேல்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு இந்த ஒபிசிட்டி கண்டிஷன்ஸில் இருக்கிறாங்க மேல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில். ஸோ நம்ம வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஃப்ரென்சஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த பிக்சரில் இருக்கிறது இது வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுடைய ஹைட்டு. சரி, இப்போ வேஸ்டிங் கண்டிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்துட்டு ஹைட்டு வந்துட்டு கரெக்டாக இருக்கும், ஆனால் வந்துட்டு வெயிட் வந்துட்டு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சைல்டு வந்துட்டு நம்ம வேஸ்டிங் சைல்டு அப்படின்வோம். சரி, இந்த வேஸ்டிங் சைல்டு அப்படின்றது வந்துட்டு இதில் வந்துட்டு அவங்களுடைய வெயிட், அதாவது வந்துட்டு டபிள்யூ அப்படின்றது வெயிட்டுக்கு வந்துட்டு ரிலேட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டண்டிங் அப்படின்றது என்னென்னா அவங்க ஹைட்டு, அதாவது அவங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற ஹைட்டு இருக்காது, அதை வந்துட்டு ஸ்டண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் வெயிட் அப்படின்றது வந்துட்டு அவங்க ஏஜுக்கு ஏற்ற வெயிட் இருக்காது, இதுக்கு பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட்டுன்னுவாங்க. இந்த டிஃப்ரென்சஸ் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு இதோடைய சிலபஸ் வந்துட்டு மெயின்ஸ்லையும் இருக்கிறதுனால இதை வந்துட்டு கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஃபைனல் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா ஜிஐ டேக் ஃபார் சொகாரி கோவார் பெயிண்டிங் டெலியா ரூமல். ஸோ இந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர் டேக்கை பற்றி பேசிக்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறையாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர் அப்படின்றது வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஜாகிரபிக்கல் லொக்கேஷனில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அண்ட் தென் அதுக்கு ஸ்பெஷலான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ரெப்புடேஷன் இருந்தால் அதுக்கு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு, அதாவது ஜாகிரபிக்கல் ரிஜிஸ்ட்ரி மூலிமா அந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. இது வந்துட்டு அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி செயல்படும். சரி, இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்டோடைய சொஹ்ராய் கோவர் பெயிண்டிங் அப்படின்றது. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெலங்கானா அது வந்துட்டு தெலியா ரூமல் அப்படின்றது வந்துட்டு ஒரு கைத்தறி ப்ராடக்ட், அதுக்கும் வந்துட்டு இந்த ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர் ரிஜிஸ்ட்ரி அப்படின்றது இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு சென்னையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த சொஹ்ராய் கோவர் பெயிண்டிங்கோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரிச்சுவல் மியூரல் ஆர்ட். சரி, மூரல் ஆர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூரல் ஆர்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக வந்துட்டு வால்ஸு இல்லைனா சீலிங்ஸு செவுத்தில் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணுறது வந்துட்டு மூரல் ஆர்ட்னுவாங்க. அது வந்து ரிச்சுவலிஸ்டிக்காக, அதாவது ஒரு வர்ஷிப்பிங் பேட்டர்னில் வந்துட்டு இந்த சொஹாரி கோவார் பெயிண்டிங் பண்ணுவாங்க. இது குறிப்பாக வந்துட்டு ட்ரைபல் உமன் வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி அவங்க வந்துட்டு பெயிண்ட் பண்ணுவாங்கன்னா, அதாவது அந்த ட்ரைபல் உமன் வந்துட்டு அந்த லோக்கல் ஹார்வெஸ்டிங் அண்ட் தென் வந்துட்டு அந்த மேரேஜ் சீசன்ஸு அந்த இதை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ரெண்டாவது இதில் வந்துட்டு மெயினாக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது ஹசாரிபாக் டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஜார்க்கண்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹசாரிபாக் டிஸ்ட்ரிக்டில் தான் மெயினாகவே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது வந்துட்டு இந்த தெலியா ரூமால் கிளாத் அப்படின்றது இது ஒரு கைத்தறி ப்ராடக்ட்டு. இதை வந்துட்டு அரேபியன் கண்ட்ரீஸ்லலாம் ஷவலாகவே யூஸ் பண்ணுறாங்க. இது என்னென்னா வந்துட்டு இது மிஷின்ஸ் யூஸ் பண்ணாமல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. இது 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு. இதுக்கு வந்துட்டு நிறைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸும் இருக்குது. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நிசாம் ஆஃப் ஹைதராபாத்லாம் வந்துட்டு குறிப்பாக ஒரு 20 ஃபேமிலிஸை இந்த கைத்தறி பண்ண வச்சு அதை வந்துட்டு அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே பயன்படுத்தினாங்க. இதை தவிர வந்துட்டு இது தர்காலையும் வந்துட்டு ராஜஸ்தான்லலாம் பிளேஸ் பண்ணுறாங்க. இன் அடிஷன் டு தட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்துட்டு அரப் கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு ஒரு டர்பன் கிளாத்தாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த தெலங்கானா தெலியா ரூமால் அப்படின்றது வந்துட்டு 3 கலரில் தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அதுக்காக தான் வந்துட்டு இந்த பிக்சர் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 3 கலர் வந்துட்டு எக்ஸாமினேஷனில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு. ஸோ அதான் வந்துட்டு இந்த ஹிந்து எடிட்டோரியல் ஆர்டிக்கலே உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதாவது இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்குது ரெட் கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது அண்ட் தென் ஒயிட் கலர். ஸோ இதுதான் வந்துட்டு இதோடைய ஸ்பெஷாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன் அடிஷன் டு தட் நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம் அண்ட் தென் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ திரும்ப வந்துட்டு நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.